அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய மேஜிக் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கின்ற மிக அழகான, அற்புதமான மேஜிக் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போயிட்டுருக்கிற ஆன்மீக பாதை ஒரு பக்கம் இருக்குது. அதனால் பலன் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, அதனால் இருக்குது. ஆனால் நிறைய சமயத்தில் சலிப்பு வந்துடும். என்ன நம்ம நல்லவனா தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப எல்லா பூஜையும் அதிகமாக பண்ணுறோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சில சமயத்தில் நம்மளுக்கு வர்ற அந்த ஃப்ளாரிஷான விஷயங்களை மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர, கடவுள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் 2 உயிருக்கு இப்போ பயங்கரமான ஆபத்து இருக்குதுன்றது சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த வாரம் நம்ம கார் வாங்கணுன்ற விஷயம் பெருசாக தெரியாது. அந்த 2 உயிர்களை கடவுள் ஒரு விதமாக காப்பாற்றுற விஷயத்த நீங்கள் பார்க்கணும் உங்கள் கண்ணில். அதுக்கு உங்கள் கண்ணில் பார்த்து நிச்சயம் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடவுள் இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணி காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுதானா உங்களுக்கு தெரியும். அந்த காரும் வாங்குவீங்க. ஆனால் இது இந்த விஷயம் முதல்ல தெரியணும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மேஜிக் விஷயங்களை உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மந்திரவாதி மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிடலாம். எல்லாருமே எப்படின்னா, ஆன்மீகம்னா வயசானவங்க ஒரு மாதிரி புக்கு வச்சுன்னா ராமாயணம் மகாபாரதம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. ரொம்ப சின்ன வயசு பசங்க கூட, ஒரு 7th 8th படிக்கிற பசங்க கூட இந்த ஆன்மீகத்தை ஒரு மேஜிக் உலகம் மாதிரி பார்க்கலாம். எப்படி கார்ட்டூன் பார்க்குறீங்க, எப்படி உங்களுக்கு ஆன்லைன் கேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட அது ஒரு கேம் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டையே பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையே பார்க்கலாம், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சே பார்க்கலாம். டெய்லி நீங்கள் காய்கறி கார்லேருந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், உங்கள் ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் நீங்கள் சண்டே நீங்கள் போகிற ஃபன்ஃபுல்லான விஷயங்கள், அது கூடவே இந்த வீடியோ மூலமாகவோ வெளியிலயாவோ ஒருத்தரும் வேறு யாரோ பேசிக்கிற விஷயம், அல்லது உங்கள் காதில் பேசுகிற விஷயம், இதில் நியூஸில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் இந்த பறவைலாம் இந்த சித்தர்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பறவைகள் மூலமாக சில விஷயங்கள் வரும். சில வீடியோக்கள் மூலமாகவே கூட பிரபஞ்சம் உங்களுக்கு சில உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்த ஒரு வீடியோ மூலமாக கூட உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் சொல்லும். ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். உங்கள் ஆழ் மனசில் வீடியோ போய் எப்படி சொல்லணும்னு இருக்குது. அதனால் அது மூலமாக கடவுளுக்கு உங்களுக்கு சொல்ல முடியல விஷயத்த. இல்லை பக்கத்து வீட்டில் நீங்கள் எப்போ டெய்லியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யார்கிட்டயோ பேசுகிறீங்கன்னா, அவங்க மூலமாக கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்க ஒரு கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட ஆளவே நினைக்கல. அவங்கள சும்மா ஏதோ ஒரு குறை பேசியத்துக்கு ஒரு ஜாலி மூமெண்ட்டுக்காக வச்சுருக்கிறீங்க. ஆனால் அவங்க மூலமாக போய் கடவுள் நம்மளுக்கு எப்படி சொல்லியிருப்பாருன்னு உங்கள் ஆழ் மனசில் இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. டிஜிட்டலாக இருந்தாலும் சினிமா அதுங்கெல்லாம் போயிட்டு கடவுளுக்கு என்ன சம்மந்தங்குதுன்னு நினைக்கிறதுனால அப்படியும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிற வழியில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நேரத்தில் காலகாலமாக கடவுள் நம்மக்கிட்ட நீ என்ன அன்னாடம் பார்க்குறியோ, நீ டெய்லி அன்னாடம் என்ன பொழுதுபோக்கு வச்சுட்டுருக்கிறியோ, அது மூலமாக உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களையும் சொல்லுது, நடக்க போகிற கெட்ட விஷயங்களையும் சொல்லுது. ஆனால் கெட்ட விஷயங்களை எப்படி தடுக்கும்னா, கடவுள் வழிபாடு மட்டும் இல்லாமல், சில நேர்மையான விஷயங்கள் கடைபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், சில பூஜை முறைகள், சில சடங்கு முறைகளை செய்யணும். எப்படி தெரியுமா அந்த பூஜைகள் பலன் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், ஒரு மாதிரி சின்ன பசங்க மாதிரி இத்தனை முறை இது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் அவங்க பணக்காரத்துக்கே காரணம் என்ன தெரியுமா, அவங்க அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப ராசி, அந்த பொண்ணு ரொம்ப இந்த ராசி, இல்லைன்னா அந்த நட்சத்திரம் வச்சு சொல்லுவாங்க. சிலனா அந்த பொண்ணுனால அவங்க வீட்டில் அதிர்ஷ்டம், அவங்க அம்மாவனால தான் அந்த அதிர்ஷ்டம், அவங்க பாட்டி அதிர்ஷ்டம் அதனால் வந்தது அப்படின்னு நினைக்கிது. அவங்க வீட்டில் காலையில் எழுந்தவுடனே ரொம்ப கோலம்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க வீட்டில் வருது. இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப முன்னாடியே நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. 5வது ரவுண்டு 10வது ரவுண்டுன்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வெளியே வந்துடுறீங்க. அதனால் ஒரு உலகத்தினுடைய இந்த விஷயமே ஒரு சூப்பர் கேம். ஆன்மீகத்துக்கும் நமக்கும் நடுவில், கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் ஒரு சூப்பர் கேம் இது. இந்த ஆன்லைனில் கேம் விளையாடுறாங்க பார்த்தீங்களாங்களா, அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற டைப் ஆஃப் எப்படி பிரபஞ்சத்துக்கு புரியுது, பிரபஞ்சம் எப்படி உங்கள்கிட்ட பேசுது, எந்த காயினை நகர்த்தி எங்கே வைக்கணும், எந்த டூலை எடுத்து இது பண்ணோம்னா நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு இது நம்மளை சுற்றியே இருக்குது. அது ஒரு ஆன்லைன் கேமிங்கு, கடவுளே விளையாடிட்டு இருக்கிறாரு. நம்மளை எப்படி கடவுள் கூட போய் நம்ம எப்படி அந்த ஆன்லைன் கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சின்ன பசங்கள்லேருந்தே அந்த விஷயத்தை பார்க்க முடியும். அதில் ஒரு கேம்னாவே என்னது, அதில் வின்னர்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா, அந்த விஷயம் நடக்கும் வாழ்க்கையில். நம்ம கடவுள் கூடயும் ஆன்மீகத்தை கூட இது பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கடவுள் கூட
நம்ம ஒரு கேம் மாதிரி பண்ணி அதில் வின்னிங் அப்படின்ற விஷயம் வரும். அது இது கடவுளை எப்படி நம்ம வின் பண்ண முடியும்? கடவுளை எப்படி நம்ம போயிட்டு அவர் போய் நம்ம எதிரில் போயிட்டு செஸ் போர்டு விளையாடுறதுக்கு எதிரில் உட்கார வச்சு நம்ம போய் வின் பண்ணுறதா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. பரமபதம் வாசல் திறக்கிற விஷயத்தில் 2 அசுரர்கள் இவர்கிட்ட பெருமாள்கிட்ட நீங்களும் நானும் சண்டை போட்டு நம்ம 2 பேரும் அந்த சண்டையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு கேட்குறாங்க 2 பேர். இவர் முருகர் என்ன பண்ணுறாருன்னா, இடும்பன் கூட சண்டை போட்டு அந்த இடும்பனையே பழனி கோயிலுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோயில் வச்சு அந்த கோயிலில் இடும்பனை ஒரு கடவுள் மாதிரி வச்சு முதல்ல அந்த இடும்பனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கும்பிட்டா உங்களுக்கு பலன் ஜாஸ்தின்றாங்க. நிறைய இதில் கடவுள்கள் கூட சண்டை போட்டு துவார பாலகர்களாக உட்காந்துருக்காங்க. இது அசுரன் கூட சண்டை போட்டுட்டு மயிலாவும் சேவலாவும் மாற்றி முருகர் உட்கார வச்சுக்கிறாங்க. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தீய சக்திகள் ஒரே மிட்டா கடவுளால் கூட அழிக்க முடியாது. தீய சக்திகளை கெட்ட சக்திகளை கடவுளால் கூட ஒரே மிட்டா தொடச்சி வச்ச மாதிரி அவங்கள அழிக்க முடியாது. அவங்களையே இன்னொரு மயிலாவும் இதுவாக வச்சு 2 தார பாலகர் இடும்பனா இந்த பெருமாள் கூட என்ன சண்டை போடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள் அவங்க 2 பேர். அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வரோம். அது வைகுண்ட ஏகாதசி சம்மந்தப்படுது. அது கூட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அது என்னதுன்னா வைகுண்ட ஏகாதசி பற்றி ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேன். ஆனால் நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாவி மூலம் பரமபத வாசல் திறக்கவும் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் ஒரு கேம் மாதிரி தானே பார்க்க சொல்கிறேன் என்னுடைய வீடியோக்களை. அந்த மாதிரி வருகின்ற வைகுண்ட ஏகாதசியில் உங்கள் வாழ்க்கையில் சொர்க்க வாசல் திறக்கும். அது எப்படின்னா, இதில் நம்ம சுகபிரம்மரை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம சுகபிரம்மரை பற்றி சொல்லியிருக்கோம். போன வீடியோ 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வீடியோ இருக்குது. அதனால் அதை வேணும்னா கூட அதை போய் நீங்கள் பாருங்கள். நேற்று நான் போட்ட வீடியோ 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குது. அதில் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 9.46 ஒளி ஆண்டுகள் தூரம் வரைக்கும் அவருக்கு ஒளி உடம்பாக மாறிடுச்சு. சிவன் அந்த சிவபஞ்சாட்சர இதுவை பற்றி மகிமையை சொல்கிறாரு. அதுதான் கீ அப்படின்ற மாதிரி கிளி கூட அதனால தான் கீன்னு கத்தும். அந்த கீன்றது அந்த சாவின்றது அந்த கிளிமுகம் கொண்ட அந்த சுகபிரம்மரோடு சம்மந்தப்படுது. அந்த ஒளி ஆண்டுகள் மாதிரி அவருக்கு அவ்வளோ தூரத்தில் அந்த சிவன் இருக்கிற அந்த கைலாயம்ன்றதே அந்த 9.46 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் ஒரு கைலாயங்குது. அந்த இடத்துல அந்த கைலாயம் இருக்குது. அந்த மாதிரி ஒளி உடம்பாக அவருடைய அந்த சுகபிரம்மனுடைய உடம்பு மாறிடுச்சு. ஏன்னா அவங்க பார்வதி தேவி அம்மா தூங்கிடுறாங்க. அதனால் இவர் கேட்டுக்கிறாரு அந்த சிவபஞ்சாட்சரத்தை மந்திரத்தை. அதனால் இவருக்கு அந்த சக்தி வந்தது அப்படின்னு. அதே மாதிரி அந்த 9.46 ஒளி ஆண்டுகள் தூரம் எவ்வளோ தூரமோ அதே அளவு தான் பிரபஞ்சத்தினுடைய எண்டு வரைக்கும் அண்ட சராசரங்கள் வரைக்கும் இருக்குது. அதுக்கும் வெளியே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வைகுண்டம். அதுக்கும் வெளியில் அங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அது பேர் உத்தரவாசல். அது வடக்கு பக்கமாக இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய வடக்கு பக்கமாக இருக்குது. அதை தான் நீங்கள் பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா வடக்கு பக்கமாக ஒரு கதவு இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்டு மாதிரி செட் பண்ணி வடக்கு பக்கமாக ஒரு வாசல் வச்சு திறக்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்போது எல்லா பெருமாள் கோயிலுங்களில். வடக்கு பக்கம் வாசல் ஸ்ரீரங்கம்லாம் உங்களுக்கு வடக்கு பக்கம் வாசல் வழியாக தான் உங்களுக்கு வரும். அந்த வடக்கு பக்கம் வாசல்ன்றதே நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நான் சொல்கிறேன் நேற்று சொல்கிறேன் பாருங்கள், இவருக்கு சுகருக்கு 9.46 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் அங்கே மத்திய கைலாசத்தில் சிவன் இருக்கிறாருன்னு. அவ்வளோ தூரம் பிரபஞ்சத்தை சுற்றி மொத்த அண்ட சராசரங்களுக்கு சுற்றி அவ்வளோ ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸு ஒரு வட்டம் மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் தான் உத்தர வாசல். அதுதான் வடக்கு பக்கம் பரமபத வாசல். அதுதான் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துலேருந்து தான் உங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு வைகுண்ட ஏகாதசி அப்போ. இது யார் அந்த வைகுண்ட ஏகாதசியில் அந்த 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 பக்கம் வைகுண்டத்துக்கு போக முடியும்? இந்த 9.46 ஒளியாண்டுகளை தாண்டி போய் பிரபஞ்சத்துக்கு அந்த பக்கமாக வெளிப்பக்கமாக இருக்கிற வைகுண்டத்துக்கு யார் போக முடியும்னா, உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய நீதி நெறிமுறைகளை கடைப்பிடித்து வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு வயசான காலத்தில் நீங்கள் போய் இறக்கின்ற தருவாயில் அந்த ஆத்மா கரெக்டாக உங்களுக்கு அந்த வைகுண்டத்துக்கு போய் அந்த உத்தரவாசலை தாண்டி அந்த வைகுண்டத்தை தாண்டி அந்த பெருமாளினுடைய வாசலை அடையணும்னா நீ வாழ்க்கையில் நிறைய நெறிமுறைகளையும் கடைப்பிடிச்சிருக்கணும். கூடவே வருஷம் வர அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதமும் இருக்கணும் பெருமாளை நோக்கின்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி போய் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போனவங்க தான் அதை தாண்டி அந்த உத்தரவாசல் தாண்டி போக முடியும். போனாலும் அங்கே பெருமாளுக்கு சேவை செய்கின்ற ஆனால் ஒரு அனந்தமான வாழ்க்கை, ஒரு
அது ஒரு ஆத்ம ரூபமாக இருக்கும். அதுக்கு உடலற்ற இருக்கும். ஆனால் அந்த ஆத்மா அங்கே போய் சேர்ந்த அந்த ஆத்மாவனுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இப்போ நம்மளுக்கு இந்த பூமியில் இந்த சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் தான் சந்தோஷங்குது. நம்ம பசங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா 2 நிமிஷம் சந்தோஷமா இருக்குது. நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சா 2 நிமிஷம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாளே இன்னொன்று பிரச்சனை வருது. பிறக்கிற குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வருது. அதுக்கப்புறம் போன முறை நல்ல மார்க் வாங்கினாங்க. இந்த முறை வீட்டில் கொஞ்சம் நிறைய கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா, அதனாலன்னு சமாதானம் பேசதாகுது 4 பேர்கிட்ட போயிட்டு. அந்த சமயம் பார்த்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அதனால் நம்மளுக்கு எங்களுக்கு பையன் கொஞ்சம் இதுவாகிட்டான்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி சொல்லி நம்ம பிராணம் போகுது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது. அந்த வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அந்த ஆத்மா நித்திய சந்தோஷத்தோடு இருக்கும். நித்திய சந்தோஷத்தோடு இருக்கும். 2வது பிறப்பற்ற நிலை. நீ மறுபடியும் மனுஷனாக வந்து பிறந்து மார்க் வாங்குற பிரச்சனைலாம் உனக்கு தேவையில்ல. மறுபடியும் நீ மனுஷனாக வந்து பிறந்து வந்து கல்யாணம் ஆச்சா ஆகலையா, இவ்வளோ வயசாகிட்டு கூட உனக்கு கல்யாணம் ஆகலையா, நீ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, நீ டார்க்காக இருக்கிற வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சமுதாயத்தில் மரியாதை இருக்கும். உனக்கு வந்து நீ வந்து ஒரு வேளை கழிவு இது அகற்றவனாக கூட நீ பிறக்கலாம். நீ அது போன ஜென்மத்தில் செய்த பாவம், அதனால் நீ அதுவாக பிறந்த. இல்லைன்னா பயங்கரமான வீட்டை சுற்றி ஒரே இந்த இன்லாஸ் ஃபேமிலியில் மருமகளுங்க படுற அவஸ்தைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கதைங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீ ஒரு வேளை கண்டி உனக்கு முக்தி கிடச்சிச்சு, நீ ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நீ வந்து ஒழுக்கமாகவும் இருந்துடுற, நேர்மையாகவும் இருந்துடுற, தப்புகளும் இல்லை, வைகுண்ட ஏகாதசனிக்கு விரதமும் இருந்துடுற, அப்புறம் நீ போயிட்டு அந்த அந்த உத்தர துவாரத்தை அந்த 9.46 ஒளி ஆண்டுகள் தாண்டி பூமியை பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கிற ஒரு ஆறாவுக்கு வெளியில் இருக்கிற அந்த இதுக்கு வைகுண்டத்துக்கு நீ போயிட்டியானா என்றைக்குமே உனக்கு மனுஷனாக பிறக்க மாட்டே நீ. அதுக்கு தான் எல்லோரும் முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும்னு ராத்திரியில் போயிட்டு வைகுண்ட ஏகாதசிக்கு கண்முழிச்சு உட்காந்துட்டு சினிமா படம் பார்க்குறதோ உட்காந்துட்டு இருந்தால் வரும்னு நினச்சிக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, சில பேருக்கு ரொம்ப கடவுளுடைய அந்த பக்தி, அந்த பெருமாள் மேலே பக்தி இருந்ததுதானா, அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்கள், அந்த அசுரருங்க அந்த காதுலேருந்து வெளியே வந்தாங்களே பெருமாள் காதுலேருந்து, அவங்க கூட எப்படின்னா ஓவர் பக்தி இருந்ததானாலும் அவங்கள கடவுளே சில சடங்குகள் செஞ்சு அதை கொஞ்சம் அந்த முக்தி நிலைக்கு அந்த அந்த வைகுண்டத்துக்கு போகிற சான்ஸை கொடுக்குறாரு சில சமயத்தில். அது ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்த நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு கீன்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கீன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கவாசல் திறக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அந்த கீன்னா அந்த சேனலில் போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறது தான் அந்த கீ. அந்த கீ என்னான்னு கேட்டால் அந்த சேனல். இதே நீங்கள் இன்னொரு அடுத்த வருஷம் போனால் வேறு எதனா ஒன்று சொல்வேன். அவங்களுக்கும் எனக்கும் டைப் இருக்குதுன்னா கிடையாது. நான் மெசேஜ் போட்டால் கூட அந்த சேனல்காரு எனக்கு மெசேஜ் பண்ணுறதில்ல. சரிங்களா? அது திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பிரபஞ்சமாக அந்த அந்த இதுக்கிட்ட போகும்போது ஒரு சின்ன ஒரு உணர்வு வந்து உடம்பு ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த வீடியோவில் பார்க்கும்போது. வீடியோ மூலமாகவே நீங்கள் சில பெருமாள் கோயிலையோ சில முருகர் கோயிலையோ பார்த்தா இந்த வீடியோவை இன்றைக்கி போயிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை பாருங்கன்னும் போது உங்களுக்கும் அந்த அனுகிரகம் வீடியோ மூலமாகவே கிடைக்கும். இப்போ பவானி ஆனந்த் சொல்கிறாரு இல்லைங்களா, நீங்கள் வீடியோவில் போயிட்டு ஸ்ரீமத் பாகவதம் கேட்டாலே உங்களுக்கு வந்து சுகபிரமர் வந்து அருள் புரிவார்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது. சுகபிரமருக்கு இன்னொரு விஷயம், ஏன் நான் இந்த வருஷம் சுகபிரமரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம், நான் ஏன் அந்த வைகுண்ட ஏகாதசியில் சுகபிரமரை கொண்டு வரேன்னா, சுகபிரமருக்கு நீ ராதாகிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாவை பற்றி நீ போற்றி பாடினாலோ கிருஷ்ணரை பற்றி நீ பக்தராக இருந்தால் உங்களை பார்த்தா அவருக்கு பிடிச்சிடும். நீங்கள் ஒரு பக்கம் சுகரை கும்பிட்றீங்க, அதே சமயத்தில் சுகரை வந்து உங்கள்கிட்ட வரணுன்னா இன்னொரு டிப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது டி நகர் தான் நினைக்கிறேன். அவர் டி நகரில் தான் இருந்தார் பொழுது கடைசி இதில். டி நகரில் இருக்கிற குமார் குருஜி கிட்ட நீங்கள் என்ன கேட்கணுன்னா, அவர்கிட்ட கேட்கும்போது டி நகர் குமார் குருஜியே போற்றி அப்படி சொல்ல நான் உங்களை டி நகர் குமார் குருஜி பேர் சொல்லி அவருடைய ஃபேஸை பார்த்து, அதிலே சும்மா நெட்டில் கூட எடுத்துங்க, ஃபோட்டோ தான்றதில்ல, அவர்கிட்ட பார்த்து அப்புறம் நெட்டில் பார்த்துட்டோன்னே அந்த ஃபோட்டோ மைண்டில் பதிஞ்சுதா, அப்போ மைண்ட்லேயே நினச்சிங்க, அப்பப்போ ஃபோட்டோ பார்க்கணுன்றதில்ல. டி நகரில் இருக்கிற குமார் குருஜி எனக்கு சுகபிரம்மருடைய அருள் கிடைக்கிறதுக்கு பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு செல்வ வளம், நல்ல உயர் பதவி, நல்ல வீடு வாங்கணும், நல்ல செட்டில்டாக ஆகிறதுக்கு தேவையான பணம் இந்த சமயம் எனக்கு அவசரமாக தேவையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் சுகபிரம்மர்கிட்ட எனக்கு அருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த டி நகர் குமார் குருஜி என்ன பண்ணுவார்னா,
உன் லைஃப்பில் உனக்கு என்ன தடை இருக்குது? எந்த கடவுள் உன் தெய்வ கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க? எந்த கடவுள் உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தில் எங்கன்னா கட்டு போட்டு வச்சுக்குதா? இல்லை உங்களுக்கு எந்த ஜென்மத்திலையாவது நீங்கள் வந்து யாரானா குரு துவேஷமோ இல்லை யாரா பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதனா ஒன்று அந்த கால் பட்டு எதனா அந்த சிலை மேலே கால் படுறதோ இல்லை வேறு எதனா இந்த மாதிரி தவறுகள் இருக்குதான்றதை அவர் கண்டுபிடிச்சிடுவார். நீங்கள் அவர்கிட்ட குரு மூலம் சிலது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? குரு மூலமாக போனோம்னா சீக்கிரமாக அந்த பாதையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மேட்ரு தான் இது. அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா, உங்களை சில வேலைங்களை யாரோ உங்களை எங்கேயோ கூட்டின்னு போவாங்க. உங்களுக்கு தெரியாது குமார் குருஜி தான் அத்தை பண்ண வைக்கிறாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை யாரோ எங்கே கூப்பிடுவாங்க, எதுக்கோ போவீங்க, அங்கே போனால் தான் இது கிடைக்கும்னுவாங்க, இங்கே போனால் தான் சீட்டு கிடைக்கும்னுவாங்க. அதனால நீங்கள் போயின்ட்டுருப்பீங்க. அங்கே போகிற வழியில் ஒரு சடங்கு ஏதோ பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது மூலமாக உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களான்னா உங்களுக்கே புரிய வரும். இது குமார் குருஜி இதுக்காக பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியவே வரும். அந்த கடவுள்களும் அந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நம்மளுக்கு அது பழக்கமே இல்லையா? நம்ம ஆன்மீக விஷயம்லாம் பார்த்ததெல்லாம் வேறு மாதிரி பார்த்துட்டோமா? அதனால் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு சடங்கு 19ஆம் தேதியிலிருந்து 25 கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வீட்டில் 4 பேர் முக்கியமான ஆட்கள். எங்கள் வீட்டில் 4 பேர். அந்த 4 பேரில் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆபத்து இருந்தது. எக்ஸ்ட்ரீம் ஆபத்துனா அது வாய் விட்டு சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே. அது ஆபத்தை காட்டுச்சு. அதே சமயத்தில் நிறைய கடவுள்கள் சத்ய சாய் பாபா, நீம்கரோலி பாபா, முருகர், சிவன், நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து காப்பாற்றினாங்கன்றதுக்கு சாட்சியாக சில சடங்குகளை எனக்கு காட்டிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நடந்தது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அந்த சடங்கு நடக்குது. தொடர்ந்து போன புதன்கிழமையில் ஆரம்பிச்சிது அந்த இதுவை. புதன்கிழமைக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் நீம்கரோலி பாபான்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஹனுமனுக்காக அந்த கோயிலுக்கு போனேன். உங்களுக்கெல்லாம் கூட ஷார்ட்ஸில் போட்டேன். அங்கே போனப்போ தான் ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த சடங்கு இன்ச் பை இன்ச்சாக வந்து அப்படியே இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அந்த சடங்கு எனக்கு காட்டுது. ஆமாம், அந்த 2 பேருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் ஆபத்து இருந்தது. அந்த சடங்கு மூலமாக கடவுள் வந்து அந்த பரிகாரத்தை அவரே செஞ்சார். அவரே ஒரு ஜோதிடர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பரிகாரம். அந்த மாதிரி பிரபஞ்சமே அந்த சடங்குகளை செஞ்சுக்கிட்டே வந்தது. ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் தான் அது கூட நான் ஒத்துழைக்க முடியும். அந்த சடங்குகளை செய்து முடிக்கிறதுக்கு நானும் ஒத்துழைக்கணும் அதுக்கு. அப்போ எனக்கு பிரபஞ்சத்தை பார்க்க வேறு தெரியணும். அதனால தான் இதை பார்க்கணுன்னு சொல்கிறது நான். ஒருத்தர் யாரோ கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் சுகபிரம்மருக்காக 9 சுற்றணும், 11 நாள் அதுக்காக வந்தேன். முதல் நாள் இன்றைக்கி கிறிஸ்மஸும் இருக்குது, இன்றைக்கி வளர்பிறை சஷ்டிங்குது. கரெக்டாக முருகன் என்ற மாடு வருது பாருங்கள் அப்படின்னு நான் தொடுறேன். அப்போ வந்து கரெக்டாக முருகன்ற மாடு வருது தொடுறேன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த 9 முறை சுற்றுறது அந்த 11 நாளுன்ற விஷயத்த சொல்ல மாட்டேன்றேன் இல்லைங்களா? நான் முதல்ல அத்தை சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்ல வந்தது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் அதே தான் பிடிக்குது. அந்த சொல்ல வந்தது அது எத்தனை சுற்றுன்னு சொல்லு, அது எத்தனை பண்ணுன்னு சொல்லு. அப்போ ஒன்றுமே இப்போ ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆபத்து நடக்குது, காப்பாற்றுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை காப்பாற்றுறதுக்கு உங்கள் துணையும் தேவை. பிரபஞ்சத்துக்கு உங்கள் துணையும் தேவை. அதை புரிஞ்சு பார்த்து பிரபஞ்சம் உங்களை என்ன செய்ய வைக்குதுன்றதுக்கு நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து செய்யணும். பிரபஞ்சம் சொல்லும், உங்கள் வீட்டிலேருந்து இப்போ 2 ஹெல்மெட்டை தூக்கி போட்டுடு, கரெக்டாக 2 செருப்பை தூக்கி போட்டுடு அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே வரும். இந்த மாதிரி 100 நடந்தது 19ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும். அது சடங்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால் நானும் சேர்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சேன். அதுக்கு புரியத்துக்கு தான் நான் டெய்லி இந்த பிரபஞ்ச கான்செப்ட்டு புரியுதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது நான். அந்த மாதிரி ஒரு கீ மாதிரி தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். அந்த வீடியோவை இப்போயே நான் சொல்லிடுறேன், அது லிங்க்கு நான் போடக்கூடாது, என்னுடைய இதில் லிங்க்கு போடக்கூடாது. ஆனால் அந்த ஹெட்லைனு போடுறேன், அந்த ஹெட்லைனும் போடுறேன், அந்த சேனல் பேரும் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹெட்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோனுடைய ஹெட்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங் போட்டுடுறேன். அந்த சேனலோட பேரும் போட்டுடுறேன். நீங்கள் அதை போய் அப்படியே காப்பி பண்ணி நெட்டில் போட்டாலே அது வந்துடும். அந்த வீடியோவை இப்போ ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு அற்புத உணர்வு ஏற்பட்டு தானே எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அது நீம்கரோலி பாபா என்னை பார்க்க வச்சார் அந்த வீடியோவை. அதனால் அதை தான் இன்னும் சொல்லப்போனால் அதை தான் நீ வீடியோவில் வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாரையும் அந்த இதில் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வைகுண்ட ஏகாதசி இது செவ்வாய்க்கிழமை காலையில், அப்போ போய் நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் கோயிலில் இருந்தால் கூட நீங்கள் முதல்லையே அந்த லிங்க் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, அப்போ போய் கோயிலில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்களா, அங்கே போயிட்டு கூட உங்கள் செல்ஃபோனில் அந்த வீடியோவை பாருங்கள்.
அந்த வீடியோவிலேயே மதங்கேஸ்வரர்னா உங்களுக்கு தெரியும், அந்த யானை, அவர் பிரம்மனுக்கு பிறந்தவர். மதங்கேஸ்வரர்ன்றவர் பிரம்மனுக்கு பிறந்தவர், சரிங்களா? வியாசருக்கு பிறந்தவர், பிரம்ம மகரிஷி வந்து வியாசருக்கு பிறந்தவர். அந்த மாதிரி எக்கச்சக்க கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயே இந்த வீடியோவிலேயே ஒரு ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ பவர்ஃபுல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த வீடியோ நான் போடுறேன் இல்லைங்களா, அதில் பரம்பத வாசல் மாதிரி ஒரு வாசல் தெரியும். ஆனால் நீங்கள் அன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விழா பண்ணி லைவ்லலாம் போட மாட்டாங்க, ஸ்ரீரங்கம் தான் போடுவாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பிரபஞ்சத்தின் சாவி, அந்த கீ அந்த சுகபிரம்மனுடைய கிளியினுடைய கீ அந்த சுகபிரம்மனுடைய அந்த சுகபிரம்மனுடைய கிளி. ஏன்னா அவர் தான் அத்தனை ஒளி ஆண்டுகள் தூரம் பயணிக்கிறவர். வைகுண்டன்றது அங்கே அவ்வளோ தூரத்துக்கு வெளியில் இருக்குது. அதனால் அந்த சுகபிரம்மருக்கான கிளி சொல்கிற கீயை நீங்கள் அந்த கோயிலில் நான் தம்ப்நெயிலில் போட்டுக்கிறேன் பாருங்கள், ஒரு பரம்பத வாசல் மாதிரி, அதை போய் பார்க்கணும். அவங்க எப்போ போட்டாங்க, 5 நாளைக்கு முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடி வீடியோ. அன்றைக்கி அவங்க லைவ் போடுவாங்களா, அன்றைக்கி அவங்களும் பரம்பத வாசல் திறக்கிறது லைவில் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோவை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த வீடியோனுடைய அந்த பரம்பதை இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு கோல்டு கலரில், அதை பார்த்துருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் உடம்புக்குள்ளே பல அற்புத நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி, அந்த பெருமாளினுடைய அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி ஆகும். 2வது, பெருமாளையோ கிருஷ்ணர் ராதையை இவங்கள நீங்கள் பாராட்டுறதோ கும்புறதோ பண்ணும்போது சுகபிரம்மருக்கு பிடிக்கும். சுகபிரம்மருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை நான் சுகபிரம்மர்ன்ற கிளியினுடைய அந்த கீன்னு சொல்கிறேன், அந்த கீயை கொண்டு நீங்கள் திறக்க போகிறீங்க. அது என்ன கீன்னா அந்த கணேஷ் ராகவுன்றவர் போட்ட வீடியோ அது. அந்த கணேஷ் ராகவுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த கணேஷ் ராகவ்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், அவர் அதை என் கமெண்ட்டை பொருட்படுத்தலை. திரும்ப சொல்கிறேன், அந்த வீடியோவுக்கு ஒரு மகிமை இருக்குது. அதனால் அதை போயிட்டு பாருங்கள். என்றைக்கு வைகுண்ட ஏகாதசி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது, ஆமாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு இருக்குது, அந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு அற்புத உணர்வு ஏற்படுது, அந்த வைகுண்ட பெருமாள்கிட்டயே நான் போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சானா அந்த வீடியோவை நீங்கள் அடிக்கடி கூட பாருங்கள். எனக்கு அதை பற்றி கிடையாது. அந்த வீடியோவை அதிகமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. அது நீங்கள் முதல் கிளிக்லேயே புரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்னது உண்மைதான்றது. அந்த ஒரு செகண்டு தான் கொஞ்ச நேரம் காட்டுவாங்க அந்த கதவை நீங்கள் பார்த்தாலே போதும். அந்த பரம்பத வாசல் திறகுதா இல்லையா அதெல்லாம் இல்லை, அந்த கதவை நீங்கள் பார்த்தாலே போதும். அந்த கோயில்லையே வந்து மதங்கேஸ்வரர்னால் உங்களுக்கு யானை தானே, மதங்க முனிவருக்கு பிறந்தவர் தான் மதங்கேஸ்வரர். அந்த மதங்கேஸ்வரர் யாருன்னு கேட்டால் சிவனே தனக்கு மருமகனாக வரணும், தன்னுடைய பொண்ணு மாதங்கிக்கு சிவனே மருமகனாக வரணும் அப்படின்னு இவர் மதங்க முனிவர் விருப்பப்பட்டார். அந்த யானை அதில் இருக்குது. நீம்கரோலி பாபானா ஹனுமன் தானே, அந்த ஹனுமன் அங்கே எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். நீம்கரோலி பாபா தான் எனக்கு அந்த கனெக்ஷனை கொடுத்தாரு. அப்புறம் அந்த நீம்கரோலி பாபாவாக நினச்சி அந்த ஹனுமன் அந்த இடத்துல எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து, அந்த வீடியோவில் ஹனுமன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து, அந்த ஹனுமனை பார்க்கும்போது நீம்கரோலி பாபா போற்றி சொல்லுங்கள், ராம் 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 சொல்லுங்கள். அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தையும் அப்படியே பாஸ் போட்டுட்டு நல்லா பாருங்கள். அந்த குளத்தை காட்டும்போதும் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே உங்கள் வேண்டுதல் வைங்க. இதுதான் கீ. இப்போ நான் உங்களுடைய வைகுண்ட ஏகாதசியில் உங்களுடைய கீயை வச்சு நீங்கள் திறக்க போகிறீங்கல்ல, அந்த கீன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த கிளின்றது சுகபிரம்மர் இல்லைங்களா, அந்த கீயை வச்சு திறக்க போகிறீங்க. இதே நான் இன்னொரு வீடியோவில் என்ன சொல்வேன்னா, இன்னொரு சித்தர் பேர் யாருன்னா சொல்வேன், அவங்களது வேறு ஏதோ ஒரு பொருள் சொல்வேன், வேறு ஒரு வீடியோவை பார்க்க சொல்வேன். அதுதான் அதுக்கான கீ. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ ஒரு கேம் மாதிரி இருக்குதா, ஒரு இந்த ஆன்லைன் கேம் மாதிரி இருக்குதா, ஒரு பரம்பதம் விளையாட்டு மாதிரி இருக்குதா? பரமபதம் விளையாட்டில் அப்படி ஏணியில் சறுக்குன்னு ஏறி போகும், மறுபடியும் அப்படியே வந்து உங்களுக்கு பாம்பு ஏற்றுன்னு வந்து கீழே விட்டுடும், மறுபடியும் உங்களுக்கு வந்து மேலே ஏறி போகும். அது வந்து லக்கில் நடக்கிற விஷயம். அந்த பாம்புகள்ன்றதே யோக சக்தியோட ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருக்கிற அந்த விஷ்ணு பகவானோட அந்த வைகுண்ட ஏகாதசி கூட அந்த பரம்பத வாசலுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கேம் தான். பரம்பத விளையாட்டே நீங்கள் விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறது, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, அதெல்லாம் இவர் இருக்கிறாரு பாருங்கள் சுகபிரம்மர். அவருக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, எஸ்வி சேகர் சொல்லி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்மஸ் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி வளர்பிற சஷ்டி முதல் நாள் போகும்போது முருகர் மாடு வந்தது. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஹனுமன் பித்தளையில் நெத்தியில் கட்டியிருந்தது அந்த மாட்டுக்கு. அது வேறு மாட்டுக்கார், அவரும் அன்றைக்கே வந்திருந்தார். அது ஹனுமன்றதுனால அது நீம்கரோலின்னு நினைங்கன்னு சொன்னேன். அது ஃபஸ்ட்டு நாள் ஆச்சுங்களா, அது மேஜர்
பல விஷயம் நடந்தது, அது மேஜர். 2வது நாள் போகும்போதும் பாரிஜாத மலர் வந்து பாரிஜாத செடி வந்து வாங்குற மாரி ஆச்சு. அந்த பாரிஜாத செடி நான் வாங்குற அந்த வண்டி மேலே முருகன் துணை இருந்தது. அவர் பேர் கேட்டா கணேசன்னு சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா நான் பிள்ளையார தானே போய் சுத்துறேன். அந்த பிள்ளையார சொல்லி தானே வியாசர் மகாபாரதம் எழுதுறாரு. அந்த வியாசரோட பையன் தானே உங்களுக்கு சுகபிரம்மரு. அதனால வேண்டி அந்த கணேசன் கோயிலுக்கு தானே போய் நம்மள டெய்லி சுகபிரம்மர் நினச்சு சுத்த சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் வாங்குறேங்க. அந்த பாரிஜாத செடியை வாங்கும்போதுந்தே என் தலை மேலே கிளி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அன்னன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்தது. அதெல்லாம் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துட்டேன். அந்த பாரிஜாத செடியை நான் வாங்குறது, அந்த கிளி சத்தம் கேட்குறது, அதை எடுத்துன்னு போய் நான் பிள்ளையார்கிட்ட வைக்கிறது. 2வது நாள் சுற்றும்போதோ 3வது நாள் சுற்றும்போதோ அது. அதில் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாபாரதம்னாவே 100 இங்கே போட்டிருப்பேன். என்னுடைய தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். 100/5ன்னு போட்டிருப்பேன். அதுனாவே கௌரவர்கள் 100, 5 பாண்டவர்னு அர்த்தம். மகாபாரதத்துக்கு கூட சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு, இவருக்கு சுகபிரம்மருக்கு. நான் போகும்போது 2வது நாளோ 3வது நாளோ போகும்போது போகிற வழியில் வண்டியில் திரௌபதி அம்மன் துணை. அதுக்கப்புறம் அந்த பாரிஜாத செடியை வாங்கிட்டு போகிற மாதிரி ஆகுது. ₹100 அவர்கிட்ட சேஞ்ச் இல்லைன்றாரு. அவர் வந்து ₹50 சொல்கிறாரு அந்த செடியை. 2வது அந்த 5ன்றது 5/9ன்றது அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த 5/9ன்றது நீம் கரோலி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் அந்த ₹50 அவர் கேட்குறாரு. நான் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போயிட்டு ₹100 கொடுத்து ₹50 2 ₹50 வாங்குறேன். அந்த இடத்துல அந்த 100 அந்த 5ன்ற விஷயமே மகாபாரத கனெக்ஷன் வந்த மாதிரி. அது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. அப்படியே நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட அந்த செடியை வச்சுட்டு அந்த 9 முறை சுகபிரம்மருக்காக சுற்றுறேன் இல்லைங்களா, அது சுற்றுறேன். அதை ஒரு நிமிஷம் அந்த கிளிப்பு பாடுறேன் பாருங்கள். சேலத்தில் அஷ்டகணபதி இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நான் வரும்போது ஆண்டார்குப்பம் முருகர்கிட்ட நான் போனேன். அப்போ அங்கே பாரிஜாதம்ன்ற செடி வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பாட்டியோட பேர் பாரிஜாதம், அம்மாவுடைய அப்பா பேர். அந்த பாரிஜாதம் மலர் வாங்கணும்னு ஒரு பெரிய இது எழுதினார், ஒரு சுயசரிதை எழுதினார் என்னுடைய தாத்தா. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே எழுதினார், அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில். அது நான் இங்கிலீஷில் எழுதினா பெருசு அப்படி சொல்கிறேன். அந்த காலத்தில் அவர் எழுதினார். அவர் பாரிஜாதம் பண்ணுறவங்க அவங்க போயிட்டாங்கன்றதுனால தான் எங்கள் அப்பா ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த இப்போ 2 மாதம் குழந்தையாக இருக்கிறப்ப போயிட்டாங்கன்றதுனால தான் அவர் அந்த சுயசரிதை எழுதினார். அந்த பாரிஜாத மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் எழுதியிருப்பார். அதனால் நான் ஆண்டார்குப்பம் போகும்போது அங்கே விற்றுக்கிட்டு இருந்தது பாரிஜாத பூ செடி. அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். அதை நான் மாடியில் வச்சு சரியாக வரல. இன்றைக்கி அந்த சரி கொடுங்கன்னு அதை வாங்கினேன். அந்த பாரிஜாத பூ அங்கேருந்து நான் போகும்போது கேட்குதுங்களா, சுகபிரம்மர் வாங்க வைக்கிறாரு என்ன, அதை சுகபிரம்மர் தான் என்ன அதை வாங்க வைக்கிறார். நான் அந்த இடத்துலேருந்து சூப்பரான விஷயம் இருங்க, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறமா இதை காட்டுறேன். இப்போது பிரபஞ்சத்தை கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. இது என்ன தெரியுங்களா, அந்த சுகபிரம்மர் இந்த விஷயத்தை எனக்கு ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறாரு. என்னான்னு கேட்குறீங்களா, எங்கள் வீட்டில் ஒரு நட்சத்திரம் 3-4 பேர் இருப்பாங்க இல்லைங்களா வீட்டில். அதில் ஒருத்தருக்கு வந்து வருத்தம் ஏமாற்றம் அப்படின்னுக்குது. டெய்லி இந்தந்த ராசிக்கு இதுன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருத்தம் ஏமாற்றம்னு இருக்குது. அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கே ஏதோ ஒரு விஷயம், அவருக்கு ஒரு கிளையண்ட் ஏதோ ஒரு இது கொண்டு வராரு, அது அவர் கிடைக்கிறதா இருக்குது. ஆனால் அது வந்து காலையிலேயே காமிச்சிடுது வருத்தம் அப்படின்னு காமிச்சிடுது. ஆனால் அவர் நட்சத்திரத்துக்கு நேராக வந்து ஏமாற்றம்னு இருக்குது அப்படின்னு பார்த்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே போயிட்டு பின்னாடி சுகபிரம்மருக்காக தான் சுற்றுறேன். சுகபிரம்மர் தான் கூடவே கிளி சத்தம் இது மூலமாக ஏதோ ஒரு வகையில் வருது. பக்கத்தில் நான் போனால் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக எலி வந்து சின்ன மூஞ்சலினாவே எலி தானே, பிள்ளையாருக்கு தானே சுற்ற சொல்லிக்கிறாங்க சுகபிரம்மருக்கு 9 முறை. அதில் சுற்றிட்டு நான் விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, யாரோ மாவிளக்கே ஏற்றி வச்சுருக்காங்க. அதுலேயே 2 விஷயம் சொல்லிட்டார் எனக்கு. அது நாளைக்கு வீடியோவில் போடுவேன். இன்னொரு பரிகாரமும் சுகபிரம்மர் நம்மளை செய்ய சொல்லிக்கிறாரு. அந்த பரிகாரத்தை நான் நாளைக்கு போடுவேன். இந்த மாவிளக்குலேயே 2 விஷயத்த சொன்னார் அவர். நான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற பயத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அப்போது அந்த சடங்கு பிரபஞ்சம் எப்படி பண்ணுதுன்னா, அந்த இடத்துல யாரோ மாவிளக்கு ஏற்றிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, அது யாரோ ஏற்றின மாவிளக்கு, அதை எப்படி நம்ம தொடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அது எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் போய் என் விளக்கு ஏற்றலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பின்னாடிக்கிற கேப்பில் அந்த பிள்ளையார் அந்த மூஞ்சலி என்ன பண்ணுதுன்னா, அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சு போயிடுது. அதை தள்ளுது, கையிலேயே மனுஷன் தள்ளுற மாதிரி அந்த சந்தில் கை விட்டு இழுக்குது.
அந்த விளக்கு வந்து இழுக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அது மாவிளக்குன்றதுனால அது சாப்பிட்றதுக்காக இழுக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு கிடைக்க செய்கிறேன் அத. நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஈஸி பண்ணி அந்த சந்து வழியா அத தள்ளிட்டோம்னா, அந்த பக்கம் அதனுடைய பொந்து இருக்குது, அதில எடுத்துன்னு போயிடும்ன்றதுக்காக. அதுக்கு ஏன்னா, நான் காலையிலேயே காட்டுது, அந்த நட்சத்திரக்காரருக்கு வருத்தம், ஏமாற்றம்னு இருக்குதே. அது அப்படின்னா, இந்த சடங்க நீ பண்ணு. 9 முறை நீ சுத்துறல்ல, சுகப்பிரமர் ஒளியாண்டு வேகம் அப்படின்ற மாரி, நீ இந்த சடங்க இன்னைக்கு பண்ணு. அதே மாரி இந்த மாவிளக்கு போடுற ஒரு விஷயத்தையும் பண்ணுன்றத நீ வேற ஒரு இதில வந்து பரிகாரமாவும் சொல்லுன்னு 2 விஷயமா புரிய வைக்கிறார். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த எலியினுடைய வாய்க்கு கிடைக்காத அந்த சந்து வழியா அது ட்ரை பண்ணுது. அதுக்கு கிடைக்காத அந்த மாவிளக்க, அது எரிஞ்சு முடிஞ்சுச்சு. சில்லுன்னு தான் இருக்குது. அத கிடைக்க வைக்கிறதுக்கு நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்ப இத கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ற மாரி ஒரு சடங்கு பிரபஞ்சமே பண்ணுது. ஒவ்வொரு நாளும் இப்படி தான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அற்புதங்கள அந்த இது 4வது நாள் சுத்துறேன். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு பிரபஞ்ச கனெக்டிவிட்டிய அந்த ஆன்மீக விஷயங்கள நடத்துது. அது என்னது எலி வந்தா என்னது? அப்ப சுத்தி நடக்கிறத பார்க்க தெரியல. நான் சொல்ற கதைங்கள்லாம் கேட்கறதுக்கு பிடிக்கலன்னா, இது எலிக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அதுக்கு கிடைக்க செய். காலையிலேயே நீ ஒண்ணு பார்த்து பயந்தல்ல, அதுக்கு கிடைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்ப பாருங்க வீடியோவ. இப்ப நல்லா பாருங்க வீடியோவ. இது 2வது இது 2 இழுக்கிறத மனுஷன் இழுக்கிற மாரி இழுக்குது பாருங்க. அந்த மனுஷன் இழுக்கிற மாரி இழுக்குது பாருங்க அந்த மாவிளக்க. எப்படி இழுக்குது தெரியுதுங்களா? அது வந்து ட்ரை பண்ணுது. அதுக்கு நான் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணனானா, கடவுள் வந்து எனக்கு கிடைக்க வேண்டியத கிடைக்க வைப்பாரு. பிரபஞ்சம் அந்த சடங்க நடத்துது. இப்போதைக்கு நான் சுகபிரம்மருக்காக சுத்துறதுனால, சுகபிரம்மர் எனக்கு அந்த சடங்க பண்ணுவார். எப்படி கை வச்சு மனுஷன் இழுக்கிற மாரி இழுக்குது பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் அதை கை வச்சு தள்ளுறேன். கை வச்சு அதை தள்ளி அந்த ஹோல் வழியாக தள்ளி அது எடுத்துன்னு போயிடறதுக்கு ஈஸியாக பண்ணி விட்டுறேன். ஆனால் அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி கால்குலேட் பண்ணுறேன் நான். அடடா அதுக்கு கிடைக்கிறதுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணனானா உனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதை நீ அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீ பண்ணிட்டியானா உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அது முதல்ல காமிச்சேன் பாருங்கள். அது வந்து இன்னொரு விளக்கையும் எடுத்து தள்ளி விட்டேன். அதில் இன்னொரு விளக்கையும் எடுத்து அதில் புஷ் பண்ணி தள்ளி விட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னா, இது வந்து அடுத்தவங்க ஏற்றின விளக்கு நம்ம ஏன் தொடணும், அதை தொட்டால் அவங்க கர்மா நம்மளுக்கு வந்துட்டு போகுது. அப்படி இல்லை. அந்த எலி எனக்கு பிரபஞ்சம் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கணுன்னா டெய்லி நடக்கிற விஷயத்த நான் நோட் போட்டு எழுதுகிறேன், பார்த்துக்கினே இருக்கிறேன். அது பிரபஞ்ச சடங்கு உனக்கு தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு புரியுது. அது அந்த விளக்கை எடுத்து அதுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணி அதுக்கு விடு அப்படின்னு. அது பார்த்தாலே பயந்து ஓடிடக்கூடியது. ஆனால் கடவுள் அதை வந்து நான் அதை நெட்டி தள்ளினாலும் அது தைரியமாக என் எதிர்க்க வந்து இழுக்குது. அது கடவுளாக அதை பண்ண வச்சுட்டுருக்காரு. அது எட்டி இழுக்கும் போது நான் என் கையால் தள்ளி அது வாய்க்கு அதை கிடைக்க வைக்கணும். அதை பண்ணும்போது எனக்கு ஒரு மனசில் ஒரு பயத்தோடு இருக்குதுல்ல, அது என்னது கிடைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருந்தது, அதில் நடக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் அதுக்கு நான் கிடைக்க செய்கிறேன். அதனால் எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்குது உங்களுக்கு. ஒரு நாளும் நான் இறங்கி போகிற நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் தான். 4வது நாள் இன்றைக்கி போகிறேன். காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. நிறைய விஷயங்கள் காட்டுது. ஆனால் என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை காட்டுது. அது உனக்கு நான் எதை வேண்டிகிட்டு இருக்கணும், நான் எதை விரும்பிக்கிட்டு இருக்கணும், அந்த விஷயத்தில் கை வைக்கிற விஷயமா இருக்குது சுகபிரமரோட விஷயங்கள். உனக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வைகுண்ட ஏகாதசியில் அந்த சுகபிரமரனுடைய அந்த கீயை, அந்த கிளியினுடைய அந்த கீயை இந்த பரமபத வாசல் திறக்கிறதுக்கு அந்த கணேஷ் ராகவ்ன்ற இவர், அவர் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாருங்கள். GANESH கணேஷ் ராகவ், RAGHAV கணேஷ் ராகவ்ன்றவர் எல்லாத்துலேயுமே விளாக் போடுறாரு. கோயிலுங்க உலகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கோயிலுங்க எல்லாமே போகிறாரு. அதில் எல்லாத்தையும் நான் பார்க்க மாட்டேன். பிரபஞ்சமாக எனக்கு இன்றைக்கி இதை பார்க்கணுன்னு சொல்லும், அதை மட்டும் போய் பார்ப்பேன். மொத்தமே அவரது இந்த மாதிரி அவர் கோயில் வீடியோங்களை போட்டு ஒரு 5 தான் பார்த்துருப்பேன். ஆனால் அவர் ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக போட்டுருக்கார். ஆனால் இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ தான் அந்த கோயில் வீடியோவை பார்த்துருப்பேன். ஏன்னா பிரபஞ்சம் எனக்கு இதை மட்டும்தான் கிளிக் பண்ணி நீ பார்க்கணுன்னு எனக்கு அறிவுறுத்தும். அந்த மாதிரி இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது.
உலகத்தில் இப்படி ஒரு பெருமாளை பார்க்க முடியாது. அட்டபுயக்கரம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கிறாரு. அட்டபுயக்கரம். அஷ்டபுஜ பெருமாள் இங்கிலீஷில் போட்டுக்கிறாரு. அஷ்டபுஜ பெருமாள் இங்கிலீஷில் போட்டுக்கிறாரு. காஞ்சிபுரம்னு இருக்குது. அதை மட்டும் காப்பி பண்ணி போடுறேன். ஆனால் லிங்க்கை நான் போடக்கூடாது, அதனால் போடல. சேனல் பேர் கணேஷ் ராகவ். அதையும் போடுறேன், சேனல் பேரையும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுதான் இந்த வருகின்ற வைகுண்ட ஏகாதசியில் கீ. அதை அன்றைக்கி தான் பார்க்கணுமானா இல்லை, இப்போவே பார்த்துருங்க. இப்போவே பார்த்துட்டு நீங்கள் அந்த இது பண்ணலாம். அந்த 2 பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கணும். அதை உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வைகுண்ட ஏகாதசியில் இந்த 2 அசுரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 2 அசுரர்களுமே பெருமாளினுடைய காதுகள்லேருந்து வராங்க. பெருமாளினுடைய காதுலேருந்து ஏன் வராங்கன்னா, பெருமாள் தான் வரவைக்கிறார். அது நீங்கள் எல்லா வீடியோவிலும் கூட பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் அதை சொல்கிறேன். அது என்னதுன்னா, லோகன் கண்டகன் அப்படின்னு 2 பேர் அவங்க. பிரம்மனை பெருமாளினுடைய நாபி கமலத்திலேருந்து தோற்றுவிக்கிறாரு பெருமாள். ஆனால் பிரம்மனை உருவாக்குனதும் பெருமாளை உருவாக்குனது எல்லாமே சிவன்தான்னு சில கதைகள் இருக்கும். சில இதில் உருவாக்குன்ற இருக்கும். ஆனால் யாருமே மற்றவங்க சிவனை உருவாக்குனதுன்ற இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி அவர் உருவாக்குனார்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எத்தனை கதையானா இருக்கட்டும். இப்போ அந்த 2 பேர் அசுரர்கள் இவர் ரொம்ப ஆணவத்தில் இது பண்ணுறாரு. நான் தானே எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறேன், நான் தானே. முதல்ல சிவனுக்கு கோவம் வந்தது இல்லைங்களா பிரம்மர் மேலே, அவர் ரொம்ப ஆணவத்தில் இருக்கிறாரு தான் அவர் ட்ரெஸ் பண்ண சொன்னார் அந்த தாழம்பு இதெல்லாம். அந்த மாதிரி இவருக்கு இந்த பிரம்மனை படைச்சதே நான் என் நாபி கமலத்துலேருந்து படித்தேன். ஆனால் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் கிரியேட் பண்ணோன்றதுனால இவருக்கு கொஞ்சம் ஆணவம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஆணவத்தை இது பண்ணுன்றதுக்காக பெருமாள் காதுலேருந்தே 2 பேர் அந்த அசுரர்களை வர வைக்கிறாரு. அந்த அசுரருக்கு வந்த பின்னாடி இவர் கூட இது பண்ணி அந்த பிரம்மன் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே பெருமாள் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்கிட்ட சண்டை போடணும்னு பெருமாள் கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டுடுறோம், அதாவது அப்பேற்பட்ட பெரிய ஆள்கிட்ட சண்டை போட்டு தோற்று போதே பெரிய விஷயம், புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி நீ போய் நேருக்கு நேர் போய் சண்டை போட்டோமா அப்படின்றதே பெரிய விஷயம் உங்களுக்கு. அது நான் கட்டாயம் நம்ம தான் தோற்று போடுவோம்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட சண்டை போடணும் அப்படின்ட்டு அது ஒரு வரமாக கேட்குது. உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டு அப்போ இப்போ வரலாறுல இடம் பிடிக்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு? பெருமாள் கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு நான் தோற்று தான் போய்டுவேன்னு எனக்கு தெரியும். இதுங்கெல்லாம் வேறு அந்த கதைகள் எடுத்தோம்னா ரொம்ப வீடியோ பெருசாக போகணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, சண்டை போனோம். சரி, சண்டை போடுறாரு. சண்டை போட்ட பின்னாடி அவங்க 2 பேர் தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு கேள்வி ஒன்று அவரை பெருமாளை கேட்குறாங்க. என்னை அந்த உத்தர துவாரம் வழியாக நாங்கள் அந்த வைகுண்ட பதவிக்கு இன்றைக்கி இந்த சண்டை போட்டு இந்த நாள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சண்டை போட்டு உங்கள்கிட்ட நாங்கள் தோத்துட்டோம் பார்த்திங்களா, இந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசி. இந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசியாக எல்லோரும் இது பண்ணால் இன்றைக்கி யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த உத்தர துவாரம் வழியாக அந்த வைகுண்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய ஒரு பால் இருக்குதுன்னா அதை தாண்டி அந்த உத்தர துவாரம் வழியாக வெளியில் அவங்களுக்கு வைகுண்ட பதவி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க அந்த மாதிரி இது விரதம் இருக்கிறவங்க அவங்க வரணும். இந்த நாள் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லணுன்றதை அந்த 2 பேர் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்னை எட்டி உதைக்கணும். அது ஏன்னா எட்டி உதைக்கணுன்னா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கீழே அவங்க காலுக்கு செருப்பாகிறன்ற மீனிங் இல்லை. அவ்வளோ ஃபோர்ஸ் பெருமாள் தான் பண்ண முடியும். அவ்வளோ ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிறதுக்கு அவர் பயங்கர ஃபோர்ஸில் அவர் வச்சார்னா அந்த உத்தர துவாரம் வரைக்கும் அவ்வளோ ஹைட்டில் பறக்க முடியும் உங்களுக்கு. நீங்கள் இது பண்ணிங்கன்னா நான் எந்த அளவுக்கு நீங்கள் என்னை ஹிட் பண்ணணுன்னா அந்த உத்தர துவாரம் வழியாக நாங்கள் அந்த வெளியில் அந்த பெரிய அகண்டத்துக்கு வெளியில் இருக்குது இல்லைங்களா வைகுண்டம், அதில் போயிட்டு நாங்கள் விழுந்துடணும், முக்தியும் கிடைக்கணும், அதை தாண்டியும் வெளியில் போகணும் உத்தர துவாரம் வழியாக அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணுற நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசின்றது முக்கியமான விஷயம் உங்களுக்கு. இந்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை போயிட்டு நீங்கள் அந்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் போயிட்டு அந்த இது மட்டும் பார்க்க, அந்த கதவு மட்டும் பார்க்குற வேலை பண்ணாதீங்க. அவங்க கதவுலாம் திறக்க மாட்டாங்க அந்த வீடியோவில். அந்த கோயில் உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எங்கேயோ இருக்கிறீங்க, நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்க, நீங்கள் இதில் இங்கேயே சவுத் இந்தியாவில் இருக்கிறீங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க. ஆனால் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கனெக்ஷன் வருதான்னு நீங்கள் பார்த்துக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்கன்றதுனாலேயே நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதுதான் உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான கீ அப்படின்றத சொல்கிறேன். அந்த இது மட்டும் அந்த மாக்கு இது அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த எலி கிடைக்கிற மாதிரி பண்ண வைக்குதுன்னு. அதுலேயே இன்னொரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம 9 முறை சுற்றுற மாதிரியே இந்த மாவிளக்கு போகிற விஷயத்தையே சுகப்பிரமர் உணர்த்தியிருக்கார். அது நம்ம இந்த 9 சுற்று 11 நாள் விஷயத்தை முடிச்சுட்டு
அப்புறம் பண்ணலாம். ஆனாலும் நான் வீடியோ வந்து நாளைக்கோ நாளான்னைக்கோ போடுறேன் நான் உங்களுக்கு. இது இப்ப அத நான் காமிச்சதுனால உங்களுக்கு புரிஞ்சிரும் உங்களுக்கு. அந்த மாவிளக்கு போடுற விஷயத்த வந்து சுகப்பிரமர் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுன்ற விஷயத்த, ஆ இப்போ நேர்லயே அது எப்படி அந்த எலி அத இழுத்து எடுத்தது, அத நான் எப்படி ஹெல்ப் பண்றேன் அதுக்கு, எப்படி அது சடங்காச்சுன்ற விஷயம்லாம் இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அத பத்தியும் நீங்க அந்த சுகபிரமர நெனச்சுக்கிட்டு ஏன் சொல்லுங்க, இந்த கிருஷ்ணரா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அவங்கள ரொம்ப போற்றுறவங்க, அவங்க பாடல்கள் பாடுறவங்களுக்கு, இந்த சுகபிரமர் ரொம்ப ஹெல்ப் பண்றதா இருக்குது. அதனால இதில சுகபிரம்மர் என்ற கீய தான் நம்ப அந்த பரமபத வாசல இந்த வருகுண்ட இதில பண்ணுவோம். இந்த வருகுண்ட வைகுண்ட ஏகாதசியில உங்க வாழ்க்கையில சொர்க்க வாசல் நிச்சயமா திறக்கும். அதுக்கான கீ அதுதான். அந்த வீடியோ தான் நீங்க போய் பார்க்குறதுன்றத சொல்லி என்னோட இது இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.